சினிமா உலகில் மூத்த நடிகர்களில் ஒருவர் நடிகர் சிவகுமார். அவர் சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலில் நடிகர், இசையமைப்பாளர், பாடகர், இயக்குனர் என பன்முகத்தன்மை கொண்ட டி. ராஜேந்தருடன் தனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவம் குறித்து வெளிப்படையாக பேசியுள்ளார். நீங்க தான் படத்தோட ஹீரோன்னு உறுதியா சொன்னார் டி. ராஜேந்தருடன் நடந்த கசப்பான சம்பவம் உடைத்து பேசிய சிவகுமார். நடிகர் சிவகுமார் தன் இயல்பான பேச்சிலும் ஆழமான அனுபவத்தாலும் தமிழ் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர். சமீபத்தில் அவர் சினிமாவில் யூடியூப் சேனலில் நடிகர், இசையமைப்பாளர், பாடகர், இயக்குனர் என பன்முகத்தன்மை கொண்ட டி. ராஜேந்தருடன் இணைந்து பணியாற்றிய போது தனக்கு ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவத்தை மனம் திறந்து பேசியுள்ளார். சிவகுமார் பேசும்போது கசப்பான சம்பவங்கள்னு வரும்போது டி. ராஜேந்தர் ஒரு மேறெங்கிறதை நான் மறக்க மாட்டேன். அவர் ஒரு படத்துக்கு ஸ்கிரிப்டும் வசனமும் எதையும் காகிதத்தால் எழுதி வைக்காமலே அத்தனையும் மனசுக்குள் வச்சுக்கிட்டு ஒரு படத்தை இயக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். அவருடைய திறமை பற்றி சொல்ல ஆரம்பித்தா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு படத்தில் என்னை நடிக்க கூப்பிட்டார். அப்போது நீங்கள் தான் இந்த படத்தோட ஹீரோன்னு உறுதியாக சொன்னார். கதை கேட்டேன், நல்லா இருந்தது, நானும் சம்மதிச்சிட்டேன். ஆனால் ஷூட்டிங் ஆரம்பித்த பிறகு தான் தெரிஞ்சது டிஆர் கதை முழுவதையும் மாற்றி போட்டுட்டார்னு. படத்தோட ஹீரோவான எனக்கு இடைவெளிக்கு பிறகுதான் காட்சி வர மாதிரி கதை மாற்றிட்டார். என் பெயர் டைட்டிலில் வரும்போது தான் எனக்கு அதிர்ச்சி. நான் ஹீரோவனு கேட்டதுக்கு ஒரு ஹீரோனா இடைவெளிக்கு பிறகுதான் வரும்னு சொல்லி என்னை சமாதானப்படுத்த முயன்றார். அவர் என்னோட கதாபாத்திரத்தை முக்கியத்துவம் இல்லாததா ஆக்கிட்டாரு. இது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. நான் ஹீரோவாக நடித்த அந்த படத்தில் எனக்கு போட்டு ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அந்த கேரக்டர் இறந்து போனதாக காட்சி அமைத்தார். நான் ஹீரோவாக நடித்து படத்தில் செத்து போகிற மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளானேன். இதுதான் டிஆருடைய நான் எதிர்கொண்ட மிகவும் கசப்பான அனுபவம். ஆனால் என்னதான் இருந்தாலும் நடிகர் டி.ஆர். ராஜேந்தர் ஒரு சிறந்த மேதைங்கிறதை நான் குறைச்சி மதிப்பிட மாட்டேன். அவர் ஒரு தனிப்பட்ட மேதை என்று நடிகர் சிவகுமார் அந்த சம்பவத்தை பற்றி மிகவும் கூறியுள்ளார். உங்களுக்கு இதேமாரி சம்பவம் எதனா வேணும்னா தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.